எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் நீர் அழைத்திருக்கின்றீர். உமக்காக வாழ, உம்முடைய பணியை செய்ய, இந்த பணியினூடே நாங்கள் கனிவோடு பழகவும், அச்சமின்றி கடமையை செய்வோம், தாழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் செயல்படவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் அன்பு தாய் அன்னை கன்னிமரியே, இரக்கம் மிகுந்தவரே, தாழ்ச்சி மிகுந்தவரே, அஞ்சாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்தவரே, எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குட் ஆஃப்டர்நூன் பிஷப், குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர்ஸ். இந்த அமர்வில் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். அவருடைய அச்சமின்மையை பற்றி முதலில் சிந்திப்போம். அதைத் தொடர்ந்து அவருடைய நட்பு பற்றி சிந்திப்போம். இறுதியாக அவருடைய தாழ்ச்சி பற்றி, கெனோசிஸ் பற்றி சிந்திப்போம். மற்றவற்றை பிறகு பார்க்கலாம். முதல்ல த கரேஜ் ஆஃப் டேவிட். 1 சாமுவேல் 17:1-54 வரை அந்த பகுதி. எப்படி தந்தையால் அனுப்பப்பட்டு சகோதரர்களுக்கு உணவும் தின்பண்டமும் எடுத்து செல்கிறார், அந்த நேரத்தில் எப்படி கோலியாத்தினுடைய சவால் ஒலிக்கின்றது, இவர் எவ்வாறு ஈடுபட்டு இஸ்ராயேல் மக்களுக்கு வெற்றியை கொணர்கிறார் என்கின்ற அந்த பகுதி. ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச் இதை பற்றியெல்லாம் பேசும்போது திரு அவையின் முதுபெரும் தந்தையர்கள், நாம் எல்லாரும் தாவீது கோலியாத்தை எதிர்த்து போரிட்டது போல சாத்தானை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் போரிட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். bravery in confronting the enemy and courage in the temptation நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். சவால்கள் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய குருத்துவ வாழ்க்கை. தைரியமாக நாம் போராட வேண்டும். முதல்ல அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். பிறகு அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சாம்பியன் கோலியாத் 4-7 வரை உள்ள வசனங்கள். அவனுடைய உயரம், ஹெல்மெட்டு, கோட் ஆஃப் மெயில் எக்ஸெட்ரா, எல்லாரும் எப்படி பயந்து போயிருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. A giant, a man of huge strength. பிறகு 8-11 வரை அவன் விடுக்கின்ற சவால், யாரையும் மதிக்கல, இவங்களுக்கெல்லாம் பயமா இருக்குது. இதுதான் முதல் பகுதி. இரண்டாவது, எவ்வாறு தாவீது அங்கே வந்து சேருகிறார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. 12-39 வரை ஆடு மேய்ப்பவர், தன்னுடைய 3 சகோதரர்கள் அங்கே படை வீரர்களாக இருக்கிறார்கள். parched grain, 10 loaves, 10 cheese, and then இவையெல்லாம் அவர் கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். வசனம் 23 தாவீதின் ஈடுபாடு நமக்கு குறிக்கப்பட்டுள்ளது. 32 அவர் சொல்றது, your servant will go and fight with the Philistine என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு மட்டும் தைரியம். அரசரே தயங்குகிறார்,
ஆனால் தாவீது இன்சிஸ்ட் பண்றார், சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன், கடவுள் நமக்கு விடுதலை கொடுப்பார். The Lord be with you என்று சொல்லி தாவீது அனுப்புகிறார். எல்லாம் போருக்கு போகின்ற, பகைவரை சந்திக்க போகின்ற அந்த தூக்க முடியாத படைக்கலன்களை எல்லாம் உடனே, I can't walk with all this, I am not used to this. இதுதான் அவர் சொல்வது. உடனே எல்லாத்தையும் கட்டி போட்டு கையில் 5 கூழாங்கல், அவருடைய உண்டுவில், ஸ்டாஃப், இவ்வளவுதான் எடுத்துக்கொண்டு போவது. நோ சோட், கத்தி கூட எடுத்துக்கொண்டு போகவில்லை. 41 47 வரைக்கும் வெர்பல் கான்ஃபரன்டேஷன். இவர் சொல்றதை பாருங்கள், ஐ கம் இன் த நேம் ஆஃப் த லார்ட். கடைசியாக ரிசவுண்டிங் விக்டரி. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் இந்த தைரியம் தான் வேண்டும். ஆண்டவருடைய பெயரால் நான் போகின்றேன். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு ஆண்டவரின் பெயரால் நாம் போக வேண்டும். திருமுழுக்கு பெற்றவராக இருந்தாலும் சரி, பெறாதவராக இருந்தாலும் சரி, அவர்களை நோக்கி ஆண்டவருடைய பெயரால் போக வேண்டும். எல்லாரும் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் அது அன்ஜஸ்டிஃபைடு, irrational என்று சொல்ல வேண்டும். A man frightens a great king, a pebble kills him because he has the Lord with him. We are often hypnotized by fear. Let us not be bewitched by the adversary. ஒரு பக்கம் சில பேர் சொல்றாங்க பொலிட்டிக்கல் ப்ரூடன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட முக்கியம் தியலாஜிக்கல் கரேஜ், தைரியம் இருக்க வேண்டும். முக்கியமாக 33வது வசனம், சவுல் சொல்லுகிறார், யூ ஆர் ஒன்லி யூத், ரொம்ப சின்ன பையன்பா, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தாவீதனுடைய தைரியத்தை பாருங்கள். 36 37 வசனங்களிலே, God will deliver, your servant killed lion and bear. சிங்கத்தையும் கரடியதையும் கொன்ற அந்த அனுபவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வாறு வெற்றி கொண்டார் என்று நமக்கு தெரியும். பாருங்கள், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் அன்பார்ந்த குருக்களே, மார்க் நற்செய்தி 1:12-13 வரைக்கும் ஆண்டவர் இயேசு சாத்தானை வெற்றி கொள்கிறார். பாருங்கள், அதே போல கெரேசியன் டெமோனியாக் மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-20 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 37-41 வரை காமிங் த ஸ்டார்ம், எப்படி புயலை வல்லமையோடு அடக்குகிறார் என்று, குறைக்கின்ற நாயை தலைவன் குறைக்காதே என்று சொல்வது போல, கடலை பார்த்து இறையாதே என்று சொல்லி வல்லமையோடு அடக்குகின்ற ஆண்டவரின் சீடர்கள் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பல நேரங்களில் இன்னும் சிலர் ஆண்டவரில் பயத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நமக்கு தெரியும் எப்படி பேதுரு சிலுவையிலிருந்து அவரை விலகச் செய்ய முயற்சி எடுக்கிறார் என்று. மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31-33 வரை, attempt to divert him from the cross. உடனே ஆண்டவர் தைரியத்தோடு, get behind me Satan. அந்த ஆண்டவருடைய வல்லமை நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் விவிலியத்தில் முக்கியமான அச்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது, பயப்படாமல் அவர் பேசுகிறார் என்று. கிளென்சிங் த டெம்பிள், ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது, சாட்டையை எடுத்து அவர்களை விரட்டி அடிப்பது. ஆண்டவர் கோழை அல்ல. அதே போல இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது போல கான்ஃபரன்டேஷன் வித் த பாரிசீஸ், ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ், கண்டம்னேஷன் ஆஃப் தேர் ஹிப்போக்ரசி. இன்னைக்கு இளைய தந்தை மிக அழகாக அதை பற்றி மறைவுரையில் சொன்னார். எப்படி இதையெல்லாம் அவர் எதிர்த்தார் என்பது. பல நேரத்தில் நாம் அநீதியோடு சமரசம் செய்து கொள்கிறோம்.
we keep prudently silent. பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதில்லை. தாந்தே சொல்லுகிறார், the hottest place in the hell is reserved for people who keep silent when they have to speak. நரகத்திலே சூடான இடம் யாருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாய் இருப்பவர்களுக்கு தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய தைரியத்தை பார்க்கிறோம். உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட எத்தனையோ சீடர்களின் தைரியத்தை பார்க்கிறோம். We are all prophets, not puppets. நாம் எல்லாரும் இறைவாக்குனர்கள், பப்பட் கிடையாது. அப்படி நாம் இருக்க வேண்டும். இது தவறு என்று எடுத்து சொல்ல வேண்டும். தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்ட நிகழ்ச்சியில் இருந்து இதையெல்லாம் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Are you courageous enough? ஓடி ஒளிகின்றாயா? புறமுதுகு காட்டுபவரா? சாத்தானை முறியடிக்க வேண்டும். அநீத அமைப்புகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். நான் காலையில் சொன்னேன், we should follow the principle of non-violence. It doesn't mean we can keep quiet when something is wrong. Sometimes we have to defend our own priests. Sometimes we have to defend our own people. You know how Jesus is defending his disciples. கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள், அவர்களை குறை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் சார்பாக பேசுகிறார். அவர்கள் உபவாசம் இல்லை என்று குறை சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அவர்கள் சார்பாக பேசுகிறார். பாருங்கள், மரியா விலையுயர்ந்த தைலத்தை வீணாக்கினார் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அவர்கள் சார்பாக பேசுகிறாரை பாருங்கள். இப்படி அநீதி நிகழ்கின்ற சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் நிச்சயமாக அதற்கு எதிராக பேச வேண்டும், பயப்பட வேண்டாம். பல நேரத்தில் நாம் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நம்மிடம் கிரெடிபிலிட்டி இல்லை, நாம் வாழ்வதில்லை. இது கரேஜ் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை திருத்த முடியும். திருத்தணும்னா நம்ம நல்லா வாழணும். நாமே நல்லா வாழல, மற்றவங்களை எப்படி திருத்துறது? உதாரணமாக பிரதர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வராங்க, அவங்கக்கிட்ட ஈஸ்டர் மினிஸ்ட்ரி அல்லது மற்ற கிறிஸ்மஸ் மினிஸ்ட்ரி அல்லது ரீஜன்சி, அவர்களை திருத்த உங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிறதா? கிரெடிபிலிட்டி இருக்கிறதா? அவங்களுக்கு எப்படி நீ ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? he is not praying னு நீங்களே நாமே ஜெபம் சொல்லவில்லை என்றால், அதில் சில சமயத்தில் சில டயசிஸில் அதுக்கு காலம் பிரிண்ட் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. விசிட் டு த பிளஸட் சாக்ரமெண்ட், ரோசரி, ரிலேஷன்ஷிப் வித் விமன், all kinds of reports are asked with various columns. When we are filling it, we should be really suitable to fill it. We can have courage when we have nothing to hide. வெளிப்படை தன்மை இருக்கணும். ஒரு பிரதர் சரியா அக்கௌண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கேட்க முடியும்? நாமே அக்கௌண்ட் கொடுக்காம இருந்தா அது ரொம்ப கஷ்டம். நான் சில சமயத்தில் நான் சொல்லுவேன் செமினாரில், 7 வருஷம் கொடுக்குற ஃபார்மேஷனை 7 நாளில் ஒரு பங்கு சாமியார் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். 7 வருஷம் நான் அங்கே இருந்தாலும் எந்த செமினாரியனும் என் ரூமுக்குள்ள பெட்ரூம்குள்ள அவங்களாம் நுழைஞ்சது கிடையாது. ஆனால் சாமியார் என்ன செய்கிறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, எப்படி கணக்கு எழுதுறாரு, எல்லாவற்றையும் குரு மாணவர்கள் பார்க்கிறார்கள். 7 years of formation sometimes is undone by 7 days of ministry. We can be courageous in correcting only when we are with the Lord. I come in the name of the Lord. I have nothing to hide. My life is a transparent book. St. Paul, for example, Acts of the Apostles 20 அதிகாரத்தில் அந்த எஃபேஸ் நகர எல்டர்ஸ்க்கு பேசும்போது சொல்றார், you know me, என்னை உங்களுக்கு தெரியும், எதுவுமே நான் மறைக்கல, ஆகையினால் தான் நான் உங்களுக்கு இடைவிடாமல் நற்செய்தி அறிவித்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படி நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால், there should not be skeleton in our cupboard. We should not cover under the carpet all our sins and failures. தைரியமாக ஆண்டவர் முன் நாம் நிற்க தகுதி பெற வேண்டும். பாருங்கள், தாவீது அவ்வளவுதான்.
யாரெல்லாம் வந்து கேட்டாங்களா, எந்தாயா இன்னும் காசு திருட்டேன், இதான்ப்பா வருமானம். வித் ரிகார்ட் டு எவ்ரிதிங் you can be courageous. Say for example பாரிஷ் ஃபைனான்ஸ் கவுன்சில், நான் சொல்றது உண்டு, சட்டம் 537 பாப்பானவரே சொல்லியிருக்காரு, இட் இஸ் கம்பல்சரி. நீ மாச வருமானம் 100 ரூபா தான் உன் பங்கு அப்படின்னாலும், பங்கு வருமானத்தை பொறுத்த மட்டில் மக்களுக்கு அது தெரியலன்னாக்க நீ வந்து பாப்பானவருக்கே கீழ்ப்படியல் தான் அர்த்தம். எதுக்கு மற்றவர்கள் குறை சொல்லணும்? எல்லாருக்கும் தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவுதான் சென்ற வாரம் நீங்கள் கொடுத்தது என்று அறிவிப்பதிலே எந்த தயக்கமும் இல்லாமல் இருந்தால் நீ தைரியமாக இருப்பாய். உன் காசை எடுத்து நான் ஒன்றும் பணக்காரன் ஆகல. பாருங்கள், how we can acquire moral courage. மற்றவங்க காசு வேண்டாம், இதான் வெளிப்படை. சில சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப ப்ரூடெண்டா இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு சமயம் நைட்டில் வந்து விசிட்டுக்கு போனார். அப்போ வந்து யூத்லாம் வந்து வெளியே வர்றதை வந்து படம் எடுத்து தப்பு நடந்த மாதிரி சில பேர் வந்து அவங்களா வந்து சொன்னாங்க. உடனே வந்து சாமியாரை கூப்பிட்டு போனோம், அப்படிலாம் ஒரு பிரச்சனை. You should be prudent. You can be courageous. You are going urgently to visit the sick, maybe there is a problem. Why can't you go in cassock? If you have to go, by all means in the night, urgently for a few minutes. Secondly, why can't you take somebody with you? You are subject to the false accusation of the priest. You bring bad name for the whole church. For what you did, what others did 1 year, you spoil because of your lack of prudence and sensitivity within 1 hour. பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. இன்னசென்ட்டா இருக்கலாம். God alone is the judge. We know. We have to be very, very prudent. Courage. This is what is my life. My life is an open book. I have nothing to hide with regard to my relationship, with regard to the money account of the parish. இந்த தூக்கி போட்டு நம்ம பாட்டில் வந்து தைரியமா இருக்க முடியும். ஆண்டவர் முன்னிலையில் நம்முடைய ஜெப வாழ்வினால் இந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரியா அக்கவுண்ட் கொடுக்கறது. யாரும் வந்து சில சமயத்துல சில பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு, தயவு செய்து மிஷன் சண்டே கலெக்ஷன் அனுப்புங்க. தெரியாதா? மிஷன் சண்டே முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, இன்னும் அனுப்பலாம். எதுக்கு நீ இருக்கிற சொல்லணும்? சின்ன பிள்ளையா நீ? ஒரு தடவையும் ரிமைண்டரா? அப்படி ரிமைண்ட் பண்ணியே வந்து சில சமயத்தில் நம் குருக்களை கெடுத்து விடுகிறோம் நினைக்கிறேன். ஒவ்வொரு கலெக்ஷனும் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள அனுப்பாததுக்கு நம்ம எதுக்கு இருக்கணும்? அதுதானே நம்முடைய வேலை. எப்போ வந்து அங்க கொடுக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. சில சமயத்தில் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, இந்த பங்கு இந்த பங்குன்னு. 60 பங்கு இருக்கு, 45 தான் இருக்கு, மீது 15 சாமியார் எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. எம்டியா இருக்குது, கொடுக்கவே இல்லை. How can you have courage? You can't be courageous when you are not giving correct account. You cannot be courageous. When you hide something, you can't be courageous. By incarnation, there are 3 things that is happening. I always teach that very happily. என்ன நடக்குது? ஒன்று, first of all, you are available for ministry anywhere in the diocese. மறை மாவட்டத்தில் எந்த மூலை முடுக்கா இருந்தாலும் பணி செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்ற அர்த்தம். 2வது, உனக்குன்னு ஒரு சுப்பீரியர் இருக்காரு, அவர் தான் டயசிசன் பிஷப். ஹெட்லெஸ் கிளர்ஜி இருக்க முடியாது. 3வது, ஆல் யுவர் பேசிக் நீட்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். டீசன்ட் சஸ்டனன்ஸ் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். வியாட்டிக்கம் கொடுக்குறாங்க, கொங்குருவா கொடுக்குறாங்க, மாஸ் இன்டென்ஷன் சில சமயத்தில் கொடுப்பாங்க. இது தேவைன்னா எனக்கு 10ல எனக்கு மாத்திரை வாங்கணும், மெடிக்கல் பில்லும் கொடுக்குறாங்க, இதை வாங்கணும். அப்புறம் வாட் இஸ் தேட் டு அக்வயர் மோர் தென் வாட் இஸ் யுவர் டியூ? வாட் இஸ் யுவர் டியூ? நம்ம வந்து இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். டேவிட் that day had nothing to hide. எந்த அளவுக்குன்னா, இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால் நடக்கவே மாட்டேன், தூக்கி போட்டு போய. unencumbered by baggage. எத்தனையோ சுமைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். பவுலடியார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது போல, திரண்டு வரும் மேகம் போல எத்தனையோ சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க,
நம்மை அழுத்தும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் மேல் கண்களை பதிய வைத்து நாம் நம்பிக்கை பயணத்தில் ஓடுவோமாக. ரொம்ப அழகா சொல்றார். இதெல்லாம் உதறி தள்ளிடணும். தேவையற்றவை, நம்மை அழுத்துபவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நாம் முன்னே செல்ல வேண்டும். Am I a courageous person? அதான் சொல்லுவாங்க பழமொழி இல்லையா, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் அப்படின்ட்டு. நீ எதுக்கியா பயப்படணும்? என்னையா நடந்தது? சேலஞ்சு பண்ணணும். நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னது மாதிரி யோவான் 8 which one of you can convict me of sin? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் பாவிகள். ஆனா பேசிக்கா there must be some integrity in our life, in our conduct. தாவீதனுடைய இந்த தைரியம் நம்ம எல்லாருக்கும் வரணும். ஒண்ணு, ஆண்டவர் நம்மோடு இருப்பதால். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் இந்த மூடி மறைக்கிறது, பூசி மெழுகிறது எல்லாம் இருக்காது. அதை நாம் குறைத்து விட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். செகண்ட், அன்ஜஸ்டிஃபைடு ஃபியர் எல்லாம் பல சமயங்களில் நமக்கு இருக்குது. இப்போ ரெண்டாவது, a few words about the friendship of David and Jonathan, famous in history and literature for his loyalty to his friends. The friendship between David and Jonathan is the prototype of all friendship, they say. இப்போ இந்த கூட்டுறங்கிய திரு அவையில் நம்ம பேசுகிறோம். ஒன்றிப்பு, பங்கேற்பு, இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ நம்ம நல்ல நண்பர்கள் இருந்தால், நல்ல நண்பர்கள் இருந்தால். ஒரு பக்கம் ஜீசஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம இதெல்லாம் செமினாரில் அடிக்கடி பாடுவோம், வாட் ஏ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் என்ற அந்த பாடல். அதை கூட நம்ம நினைச்சு பார்க்கணும். இயேசு நம்முடைய நண்பர்னு. இன்னொரு பக்கம் உதாரணமாக சட்டம் 275 சொல்லுது, there must be priestly cooperation. சட்டம் 275 முதல் பத்தி நம்ம சாமியாருங்கெல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். Actually, I find the Palangote clergy accepting and understanding one another more than many others. It is a good thing. I really congratulate you and appreciate you. And most of you are really young. And அந்த உறவு இன்னும் அதிகமாக நமக்கு வளர வேண்டும். Priestly communion, friendship with the bishop, friendship among ourselves, and friendship with the religious. காலையில் சொன்னார் ஃபாதரு, நம்ம விமன் ரிலிஜியஸ் எல்லாம் ஒழுங்காக தான் டீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. உண்மையாக இருந்தால் ஆண்டவர் போற்றப்படுவாராக. நல்லா இருக்கணும், சண்டையே இல்லைன்னா. ஆனால் நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன், சாமியாரை கேட்டால் சொல்கிறாரு, சீன்னு ஆரம்பித்தா அது ஹெட்ஏக்கு தான். என்னென்னப்பா சி, த குக்கு, த கொயரு, த கேட்டிகிஸ், த கான்வென்ட் எல்லாம் எனக்கு தலைவலி தான். 4 சீயும் எனக்கு தலைவலி தான் அப்படின்னு சொல்லி சில சாமியாருங்க சொல்கிறாங்க. சில சிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, பிபின்னா என்ன, பாரிஷ் பிரிஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் பர்சன் தான். பிபின்னா ப்ராப்ளமேட்டிக் பர்சன். ஏபிபின்னா என்ன, அனதர் ப்ராப்ளமேட்டிக் பர்சன். அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரிஸ்ட் இல்லை, அனதர் ப்ராப்ளமேட்டிக் பர்சன் சொல்றாங்க. We should have proper understanding and prudent distance with the women religious especially. They are partners in the mission. Partners in the mission. You should not use them or abuse them. You should esteem them and collaborate with them for the glory of God. அதை மனசில் வச்சுக்கணும். நிறைய இடத்த அதனால தான் ப்ராப்ளம். The parish people should not know, for example, we are not in good terms with the convent. சண்டைக்காரங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி ஸ்கேண்டலஸாக நம்முடைய மினிஸ்ட்ரி இருக்கக்கூடாது. Let us look at the friendship between these two persons. 1 Samuel 17th chapter 57th verse to 18th chapter 4th verse. முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விளக்கப்படுகிறது. அன்ஃபோர்சீன், எதிர்பாராத விதமா, விளக்க முடியாத அளவுக்கு. எப்போ டேவிட் ஸ்லேஸ் கோலியாத்
Abner brings him to Saul. I am son of Jesse Bethlehemite அப்படின்றாரு. அப்போ 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, the soul of Jonathan was knit to the soul of David. 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, amidst cruelty, hatred, suspicion, their friendship runs as a golden thread. உடனே அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆடை கொடுக்கப்படுகிறது, ஆர்மர், வாள், போ, பெல்ட் எல்லாம் they exchange. பாருங்க, soul of Jonathan and soul of David. 1 சாமுவேல் 19:1-7 டெஸ்டிங் ஆஃப் அஃபெக்ஷன். அப்படியே கெஞ்சி கேட்கிறார் பாருங்க, இன்டர்சீட்ஸ் வித் ஹிஸ் ஃபாதர் ஃபார் டேவிட். டேவிட் இஸ் எ லாயல் ஃபெய்த்ஃபுல் பர்சன், டோன்ட் சின் அகேன்ஸ்ட் ஹிம். ஒருத்தவங்க நண்பர்னா நம்ம அவங்களுக்காக பரிந்து பேசணும். சில சமயத்தில் சில ஃபாதர்ஸ் வந்து சொல்ல, அவர் நல்ல சமையார் தான் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ப்ரெஷரைசிங் பற்றி சொல்ல, சில பேர் குரூப்பாக சேர்ந்துட்டு வர்றது. நானே சொல்லியிருக்கேன், முதல் நாளே சொன்னேன், யாருன்னா குரூப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசவே கூடாது, பேசுனா கெட் அவுட். என்னுடைய மோட்டோ டு லிசன் டு ஹிம். இண்டிவிஜுவலாக எத்தனை பேர் வேணாலும் வாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும். ஆள் பட சேர்த்துக்கிட்டு வந்து இங்கே வந்தெல்லாம் பேசக்கூடாது. எழுதி கொடு பரவாயில்ல, தனியாவா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு. ஒரு 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு சில பேர் வர்றது, ப்ரெஷர் பண்ணுறதுக்கு, டிசிஷன் பண்ணுறதுக்கு, அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. இண்டிவிஜுவலி யூ கேன் ஸ்பீக். Now don't bring a group to pressurize the bishop or anybody else in authority. அப்புறம் இன்னொன்று 1 சாமுவேல் 20 செகண்ட் டெஸ்ட் ஆஃப் அஃபெக்ஷன். ஜோனத்தான் ஹெல்ப்ஸ் டேவிட் டு எஸ்கேப். அதுக்காக திட்டப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார் தந்தையால், இருந்தாலும் கவலைப்படல. பாருங்க 1 சாமுவேல் 20. அடுத்தது மீண்டுமாக 1 சாமுவேல் 22:7-8 Saul criticizes Jonathan who can't allow his friend to be killed. பாருங்க எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு பாருங்க. அடுத்தது 5வது டெக்ஸ்ட் 1 சாமுவேல் 23:15-18 Jonathan encourages his friend David against the wrath of his father. எல்லாத்த விட இந்த சென்டென்ஸ் பாருங்க, யூ ஷல் பி கிங், ஐ ஷல் பி நெக்ஸ்ட் டு யூ. இன்னைக்கு எத்தனை சாமியார் வந்து யூ வில் பி த கத்தீட்ரல் பாரிஷ் பிரீஸ், யூ வில் பி த விக்கர் ஜெனரல், ஐ வில் பி நெக்ஸ்ட் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஜோனத்தன் மாதிரி. சில சமயத்தில் ஜாதிக்குதுன்றாங்க. நான்லாம் நினைக்கிறது ஜாதி வந்து இஸ் எ டெம்பரரி டூல் டு கிளைம் தி எக்லெசியாஸ்டிக்கல் லேடர். ஒரே ஜாதிக்காரனை எல்லா இடத்தையும் போடு, அவங்களும் சண்டை தான் போட்டுக்குவாங்க பாருங்க, அவங்களும் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. என்னன்னே வந்து நமக்கு சில சமயத்தில் பேசிக்கலி மேன்ஸ் ஈகோ, ஐ மே பி ராங், மேன்ஸ் ஈகோ இஸ் மோர் ஸ்ட்ராங் தென் த சோ கால்டு காஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா மெதுவாக சொல்லணும், இப்போ 2 டயசிஸில் ஒரே மக்கள் தான் இருக்கிறாங்க, இன்னும் பிஷப் போடாமல் இருக்கிறாங்க, இன்னும் பிஷப் போடாமல் இருக்கிறாங்க. பேசிக்கலி பீப்புள் ஆர் செல்ஃபிஷ், அவ்வளோதான். ஒரு 4 குரூப்பாக பிரிஞ்சு எல்லாம் வந்து ஒருத்தன் ஆள் வச்சு மூட்டை கடிதாசி எழுதுறது சில பேர். பாரு, see here the words of Jonathan, you shall be king, I shall be next to you. ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுக்கிற அந்த ஜோனத்தானை வந்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு டெக்ஸ்ட் 2 சாமுவேல் 1:25-27. ஐயோ பியூட்டிஃபுல், when he expresses his sorrow when the friend dies. நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறதுனால வாசிக்கிறேன். I am distressed for you, my brother Jonathan. I am distressed for you, my brother Jonathan. Greatly beloved were you to me. Your love to me was wonderful, passing the love of women. பெண்கள் அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்தாயே.
your love was really great என்று சொல்றது. Exceptional case of friendship between Jonathan and David. Both considered the other more important. சென்ட் பால் சொல்வார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் 11 அதிகாரத்தில் ரியலைஸ் த லவ் ஆஃப் காட் ஃபார் யூ, அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். யூ ஆர் த பிலவட் ஆஃப் காட். சாப்டர் 1, the love of the Holy Spirit, God's love is poured into your hearts through the Spirit that is given to you. 5th chapter. 8th chapter, who can separate us from the love of Christ? இதெல்லாம் சொல்லிட்டு 12ல, if you really realize the love of God for you, what is the consequence? மற்றவர்களை உங்களை விட உயர்வாக கருதுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்ல மற்றவர்களை உங்களை விட உயர்வாக கருதுங்கள். The love of God who loved him and chose him is so great that it overflows onto his adversaries. Sensitive to each other, sacrificing themselves for each other, foreseeing others' desires. நம்ம ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் நண்பர்களாகத்தான் பார்க்கிறார். யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம், நான் உங்களை நண்பர்கள் என்கின்றேன், நீங்கள் பணியாளர்கள் அல்ல. இன்னொரு பணக்கார வாலிபனுக்கு he offered his friendship, ஆனால் அவன் வேணான்னு போயிட்டான். நான் அதை பற்றி சொல்வதுண்டு. கோ, செல், கிவ், கம், ஃபாலோன்னு சொன்னார். 5 வெர்பு. he goes, that's all. he looked at him and loved him அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனை உற்று பார்த்து அன்பு செய்தார் ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவருடைய உறவு தேவை என்று கூட நாம் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமா யோவான் 11:3-5 வரைக்கும் பாருங்க. லாசர் பத்தி, லார்ட் he whom you love is ill. ஆண்டவரே உம்முடைய நண்பன் நோயுற்று இருக்கிறான். 5வது வசனம் சொல்லுது, Jesus loved Martha and Mary. A faceless man, we don't know about his qualities. He is Jesus' friend because he chose him to be so. Lazarus is a faceless man. We don't know much about him. He is friend. You are Jesus' friend. You are Jesus' friend. I am Jesus' friend. லூக்கா 10:38-42 அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஜீசஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார். He exposes himself to death by helping his friends. And we know about the beloved disciple, John 13th chapter 23-26. One of his disciples, one Jesus loved, was reclining next to him. மார்பு பக்கத்தில் சாய்ந்திருந்தார். Totally trusting, no secrets. Are you a friend of Jesus? Or is Jesus a friend to you? இன்னைக்கு நாம் நம்மையே கேட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஈவினிங் ஹோலி ஹவரில் கூட, லார்ட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி. If you are friend, once I preached in Singapore, I think, on the feast of St. John, Christmas holidays, 27th. If you love Jesus, you sit where others do not sit, reclining next to him. If you love Jesus, you stand where others do not stand, at the foot of the cross. If you love Jesus, you run to the tomb and seek Jesus to see him. If you love Jesus, you see the empty tomb and then you believe. If you love Jesus, you accept Mother Mary as your own mother. Are we friend of Jesus? Are we accepting his mother? Are we seeking Jesus? Are we sitting near his breast? Are we standing at the foot of the cross? We are all called to be friends of Jesus. Friends of Jesus. From John we can know it. And then also Luke 23rd chapter 41-43. He admires Jesus and forms to him in trust
as to a friend, an amazing pact of friendship struck at the moment of death. New commandment. And then John the Baptist says, I am the friend of the bridegroom. No jealousy. John 21:15, Simon, do you love me? Yes, my dear fathers, friendship is a divine gift, freely given. It is beautiful. Faithfulness in trials, even unto death, is called for. Friend goes beyond death. Friendship goes beyond death. Friendship at times can be dangerous. Not looking at each other, but looking towards Jesus. True friendship is not merely for looking at each other, but more than looking together towards Jesus. This is how we have to learn lessons for our friendship during this retreat. ஒன்றாயிருப்பது, ஒற்றுமையாயிருப்பது நம்ம எல்லாரும். Whatever happens, friendship with Jesus, friendship with one another, David shows us the way. Okay, a few words finally about the humility of David. Humility of David. One of the important themes of the retreat is always about the kenosis. கீழே இறங்கி வரணும். நம்மள நிறைய பேர் இறங்கி வரணும். ஈவினிங் ப்ரேயரில் ரொம்ப இதுவாக பாடுறோம். அடிக்கடி செமினர்லாம் though he was in the form of God அப்படின்னு பாடுவோம். பாடும்போது நான் வேகமாக ஓடுவேன் லேட் ஆயிடுச்சுன்னா. அப்படி யார் சத்தமாக பாடுறாங்களோ அவங்க தான் தங்களையே தாழ்த்திக்கிறதில்ல. obeyed even up to death on the cross. அந்த descending during the incarnation, descending to be baptized by John the Baptist. பாவமே செய்யாதிருந்தோம், பாவியை போல நான் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றேன். பாருங்க, என் சீடர்களுடைய பாதங்களை குனிந்து கழுவினேன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள மாட்டாயா என்று கேட்டேன். நீ எப்படி இருக்கிறாய்? நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்பது. பெற்றுக்கொள்ளாதது ஏதோ உன்னிடத்திலே உள்ளது. ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாய் இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? கூட ஃபாதர் சொன்னாங்க அழகா, எப்படி மேட்டிமையோடு நடந்துங்க. வரவங்களுக்கு காஃபி கொடுக்க முடியாது, ஒரு பெஞ்சு கொடுத்து உட்கார வைக்கலாம். குடிக்கிறதுக்கு தண்ணியாவது, ட்ரிங்கிங் வாட்டராவது கொடுக்கலாம். For you I am a bishop, with you I am a Christian. With you I am a Christian. There is a fundamental equality of dignity and action. அப்போ உறுதி பூசல் போகும்போது தான் பிள்ளைங்களை கேள்வி கேட்பார்ல ஆயர். உறுதி பூசல் சமயத்தில் இருக்குதானே அந்த பழக்கம்? முன்னாடி எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு? அப்போ நான் கேட்டேன். அப்போ தான் இந்த கேட்டகிஸ்டில் இது என்னடா அது முக்கியமானதை போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சேன். நான் கேட்டகிஸ்ட் புக்கில் கேட்டேன். பிள்ளைங்களா சொல்லிச்சு, கடவுளுடைய பிள்ளையாகிறோம், திருச்சபையின் உறுப்பினராகிறோம், திருமுழுக்கின் விளைவு என்னன்னு கேட்கும்போது கடவுளின் பிள்ளையாகிறோம், திருச்சபையின் உறுப்பினராகிறோம். பழைய தமிழில் நாங்கள் சொல்லுவோம் ப்ளஸ் ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் போகுது. அதை இப்போ மாற்றி பிறப்பு நிலை பாவமும் செயல் வழி பாவமும் போக்கப்படுகிறது. இவ்வளவுதான் இருக்குது இந்த புது கேட்டகிஸ்டில். அப்போதான் நான் உணர்ந்தேன், ரொம்ப முக்கியமானதை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமானது என்ன? யூ பார்ட்டிசிபேட் in the teaching, sanctifying and the governing function of Jesus Christ. You have the right to participate. You have the duty to participate. Every baptized person becomes a prophet, a priest,
a king. அதுதானே பாப்டிசத்தில் நிகழ்து. ஆண்டவர் சொன்னார், நானே உண்மை என்றார். திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் உண்மையாக ஆண்டவரை இறைவாக்கு பணியின் வழியாக அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நானே வாழ்வு என்றார். திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் வாழ்வை கொடுக்க வேண்டும் புனிதப்படுத்தும் பணியினால். ஆண்டவர் சொன்னார், நானே வழி என்றார். தலைமை பொறுப்பை ஏற்று வழி நடத்த வேண்டும். இந்த முக்கியமான கான்செக்வன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இதுல கிடையவே கிடையாது. ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. நான் பிள்ளைங்க பதில் சொல்லும் போதுதான் அப்புறமா நான் பார்த்தேன், இது மட்டும்தான் இருந்தது. That is it. ஒன்லி பிரசங்கம் வைக்கிறது, பூசையில பிரசங்கம் வைக்கிறது, நமக்கு பூசைக்கு தலைமை ஏற்று செய்யறது நம்ம, பாசங்கீர்த்தனம் கேட்கறது நம்ம. Which is the best parish? It is not the parish where the priest exercises the Traya Munera, teaching, sanctifying, governing. That parish where the parish community is the prophet, parish community is the sanctifier, priest, parish community is the leader. That is the best parish. Who is the active subject in the parish? Not merely the parish priest, the whole Christian community. நம்ம கத்தோலிக்க சபை உயிரோட்டம் இல்லாமல் இருப்பது பெரும்பாலான காரியங்களை குருக்கள், பங்கு குருக்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் மட்டும் செய்வதால் தான். Make the parish community as active as possible. I came to this topic because we have to treat them with dignity. ஜனங்களை சொன்ன மாதிரி நீ ஆன்மீகம் வாங்கினதுனால அவனை நீ வாடா போடா அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பீட்டர் செமினரில் எங்கள் ஃபாதர் ஸ்டான்லி இருக்கார். அவர் இந்த கிச்சன் அதில் வேலை செய்கிறவங்க பெரியவங்களும் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவார். ப்ரொக்ரேட்டர் ஆஃப் த செமினரி, அண்ணா அண்ணான்னு சொல்லி பாசமாக கூப்பிடுவார். though I may not call him, I was very much impressed by the respect he gives to all the workers. தப்பு செய்தா கேளுங்க. சில பேர் அதுக்கு எதிராக ஒரு பழமொழி சொல்லலாம், நாயை கொண்டாந்து நடுவுட்டில் உட்கார வைக்கக்கூடாது, அவனை வைக்கிற இடத்த வைக்கணும். அவனை வைக்கிற இடத்த வைக்கிறதுக்கான இயேசுனுடைய சீடர் வைக்கிற இடத்த வைக்கணும்னா இயேசு குனிஞ்சு சீடருடைய பாதங்களை கழுவி இருப்பாரா? வைக்கிற இடத்த வைக்கணும்னு நம்முடைய மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகணும். ஃபாதர்ஸ், we have to respect each and every human being. By threat you may temporarily establish discipline, but you will not convert anybody. You will not convert anybody. Come down to the level of the people. எனக்கு சில சமயத்தில் கஷ்டமா இருக்கும். என்னை விட ரொம்ப வயசான அண்ணன் அவங்க நம்முடைய பிளேட், நம்ம சாமியார்ன்றதுக்காக நம்ம பிளேட்டை கழுவுறது. ஆனால் நம்ம பிரசங்கம் மட்டும் அழகாக வைப்போம். மண்மகன் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரிவதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, பணிவிடை புரிவதற்காக வந்தார். We have to live, walk the talk. What we are preaching we should try. We should not ask for extra favors or privileges. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஷூட் கேஸ் இருக்கு, சாமி நீங்க தூக்கக்கூடாது, வாங்க நான் தூக்குறேன். ஏயா ஒன்னால நடக்கவே முடியல, நான் தூக்கிட்டு வரேன்னு நம்ம சொல்லி அவன் ஷூட் கேஸும் எடுத்துட்டு வர. அதான் செமினரில் படித்த ஒரு பிரதரு ஃபர்ஸ்ட் மாஸுக்கு போன போது ரெக்டர்கிட்ட கேட்டாராம். ரெக்டர் அவர் கேட்டாராம், ஃபாதர், நியூ ப்ரீஸ்ட், யூ ஸ்டடிட் இன் த செமினரி 7 years. என்கிட்ட உங்கள்கிட்ட என்னிடமிருந்து நீங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டது என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நினச்சார், நல்லா கான்ஃபரன்ஸ்லாம் நல்லா கொடுத்தீங்க ஃபாதர், நல்லா டீச் பண்ணீங்க, கிறிஸ்டாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி இல்லை ஏதோ அப்படின்னு சொல்லுவார்னு இவர் எதிர்பார்த்தார். என்ன என்கிட்ட பிடிச்சி அது சொன்னாரா? ஃபாதர், ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது, மற்ற எல்லாத்த விட உண்மையாக அதான் பிடிச்சிருந்தது. அதான் ஞாபகம் இருக்குது. என்ன தெரியுமா, நான் முதல் நாள் செமினரிக்கு வந்தேன், 2 ஷூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் என் ரூமை காட்டுறதுக்கு ஒரு ஷூட் கேஸை வாங்கிட்டு 64 படிக்கட்டு ஏறி என்னை ரூமில் விட்டிங்களே, அதான் ஃபாதர் உங்களை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். அப்பா kenosis, humbling ourselves, humility, humus, earth, நம்மெல்லாம் மண்ணு, அவ்வளவுதான்.
அகங்காரத்தை, வர்மத்தை, வைராக்கியத்தை சுமந்து கொண்டு போய் நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்க. Humility, அதுதான் என்னுடைய own definition of humility. Humility is the recognition that we need God, we need others. எல்லாரை விட அதிகமாக கடவுள் நமக்கு தேவை, மற்றவர்கள் நமக்கு தேவை என்று நான் சொல்வதுண்டு. தாவீதை பாருங்க, 1 சாமுவேல் 21:11-16 பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 21:11-16 பாருங்க. இன்னொரு டெக்ஸ்ட் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12-23. Not afraid of human opinion. Not afraid of human opinion. அவருடைய மனைவி மிஷேல் திட்ரா, like a vulgar fellow, shamelessly you are dancing சொல்லிட்டு உடனே தாவீது என்ன சொல்றார் பாருங்க. It is before my Lord who chose me. Absolute disregard for human judgment. மற்றவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நினைச்சிட்டு போட்டுமே, ஆண்டவருக்காகத்தானே நம்ம செய்யறோம், ஆண்டவருக்காகத்தானே பாடுகிறோம், ஆடுகிறோம். தாவீதை பாருங்கள். இன்னொரு டெக்ஸ்ட் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம், அதே போல 16ஆம் அதிகாரம் 1-14. David flees from his son Absalom. நடந்து போறாரு. David's calmness in the situation. He doesn't struggle. He prefers to withdraw, accepts humiliation. பாருங்க, அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் தாவீது. அந்த நேரத்தில் பாருங்க, ஷிமேயின் ஒருத்தவன் starts insulting and cursing. அபிஷாய் அவன் சொல்றான், why should this dead dog curse my king? தாவீதனுடைய உதவியால் இவனை கொன்னு. உடனே தாவீது சொல்றது பாரு, let him alone, let him curse. Lord will look upon my affliction and have pity on me. ஒருத்தன் திட்டுறான், அவனை நாயன்னு சொல்றான் தாவீதனுடைய உதவியால். இவர் சொல்றாரு, இவன் திட்டுறதை பார்த்து கடவுள் என் மேல இறக்கம் காட்டுவார். எந்த அளவுக்கு தாழ்ச்சி பாருங்கள். True kingliness does not exclude humility. ஆண்டவர் கழுத குட்டியின் மேல போறது, நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய ஹியூமிலிட்டியை பாருங்கள். மத்தேயு 11:29, I am meek and humble of heart. லூக்கா 4:16-30, rejected in Nazareth, went away as though nothing has happened. Washing the feet, accepting little children, crucifixion and death, Eucharist itself, crucifix. Mary, every time we enter the church, we see the crucifix, we see the tabernacle. If we don't become more humble after entering the church, what is the use? ஒவ்வொரு முறையும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். தம்மையே கடைசி வரை தாழ்த்தியவர், தாழ்த்தி கொண்டு திவ்ய நற்கருணை பெட்டியில் இருப்பவர். We should become more and more humble people. The harshest words are not against murderers or adulterers, but against proud and arrogant people. Proud and arrogant people. Let us get rid of this arrogance and pride. நான் பிரதர்ஸ் கிட்ட சொல்லுவேன், உனக்கு ஒழுங்கா படிக்க தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாதுன்னு சொல்லலாம். But people can say that you are a polite and gentle seminarian, no? அதை சாதிக்க ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. படிப்புல திறமை இல்லைன்னா பரவாயில்ல, மியூசிக்ல திறமை இல்லைன்னா கூட பரவாயில்ல. Everybody should say that you are a polite seminarian. Francis de Sales, a drop of honey attracts more flies than the barrel of vinegar. ஒரு சொட்டு தேன் போதும். Keep smiling. Holy Father சொன்னாரு வந்த உடனே 15 diseases. First disease, having the funeral face. அதான் first disease of the church. Don't have the funeral face.
Serve the Lord in gladness. Be gentle, kind to the people, understanding to the people. In fact, that is the only gospel people read. The fifth gospel people read is your gentleness, is your humility, and people will not forget you for life. Let us learn from David to be courageous in the Lord, to be friends with the Lord and with our Presbyterian and other people, to be humble in front of the Lord, and thus attract many more people by really radiating the gentleness of Christ